எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களை நடத்துகிறீர். எங்களை ஆசீர்வதிக்கிற உங்கள் கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த 6 மாதம் நீர் எங்களை நடத்திய ஆண்டவரே, காத்து வந்ததுக்காக நன்றி அப்பா. புதிய மாதங்களை காண்பதற்கு நீர் கிருபை தரப்போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீ நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர், மகிமையானவர் ஆண்டவர். பெரிய காரியங்களை கற்று செய்கிறவராக இருக்கிறேன். அந்த ஆராதனை வேலையை கற்று ஆசீர்வதிங்க ஆண்டவர். முடிவு வரியந்தம் நீர் எங்களோடு கூட இருங்கப்பா. உங்கள் பிரச்சனைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். உங்கள் வலது கருத்தினாலே கத்தர் எங்களை தாங்கி நடத்துங்க ஆண்டவர். மகிமையான காரியங்களை கத்தர் செய்யுங்க. உங்கள் கருத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே கத்தர் மீண்டுமாக நாம் ஒவ்வொருவரையும் சந்திக்கும்படியாக ஆண்டவர் கிருபை பாராட்டுகிறார். இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது என்று சொல்லப்பட்டது போல ஒரு மனமாய் அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு அவர் கிருபை செய்திருக்கிறார். இந்த 6 மாதம் நம்மை கருத்தாய் கண்ணின் மணி போல காத்தவர். வருகிற புதிய மாதத்திலும் அவர் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நம்ம கடந்து வந்த பாதைகள் எல்லாம் அவர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் எந்த சேதம் அணுகாதபடிக்கு அவருடைய சிறகுகளினாலே நம்மை மூடி மறைத்து ஒரு நாளும் உறங்காமல் தூங்காமல் கண் விழித்தவர் நாள் வரைக்கும் நம்மை காத்து வந்திருக்கிறார். அந்த கிருபை நினைத்து தேவனுக்கு நான் நன்றி பலிகளை ஏறெடுக்கலாம். எல்லாரும் இணைந்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவதேவனை போற்றுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவதேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை கழ்ந்திடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். சென்ற நாளில் கண்ணின் மணி போல் காத்த தேவனை துதித்திடுவோம். சென்ற நாளில் கண்ணின் மணி போல் காத்த தேவனை துதித்திடுவோம். நீதி தயவு கிருபை நல்கும் தேவதேவனை துதித்திடுவோம். நீதி தயவு கிருபை நல்கும் தேவதேவனை துதித்திடுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவதேவனை போற்றுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். வானம் பூமி ஆளும் தேவன் வாக்கை என்றுமை காத்திடுவார். வானம் பூமி ஆளும் தேவன் வாக்கை என்றுமை காத்திடுவார். அவரின் உண்மை என்றும் நிலைக்கும், மகிமை தேவனை துதித்திடுவோம். அவரின் உண்மை என்றும் நிலைக்கும், மகிமை தேவனை துதித்திடுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவதேவனை போற்றுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். கர்த்தர் நாமம் ஓங்கி படர தேவ மகிமை விளங்கிடவே. கர்த்தர் நாமம் ஓங்கி படர தேவ மகிமை விளங்கிடவே. தேவ சுதராய் சேவை செய்து தேவராஜனை வாழ்த்திடுவோம். தேவ சுதராய்
ராஜனை வாழ்த்திடுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம். தேவ தேவனை போற்றுவோம். தேவ ஜனமே பாடி துதிகள் எங்கும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். துதிகள் எங்கும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். தம்மை நோக்கி கூப்பிடும் போது தாங்கி என்றுமே ஆதரிப்பார். தம்மை நோக்கி விடும் போது தாங்கி என்றுமே ஆதரிப்பார். மறந்திடாமல் உறங்கிடாமல் நினைத்த தேவனை துதித்திடுவோம். மறந்திடாமல் உறங்கிடாமல் நினைத்த தேவனை துதித்திடுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம். போற்றுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம். தேவ தேவனை போற்றுவோம். துதிகள் எங்கும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். துதிகள் எங்கும் அவரை பணிந்திடுவோம். தம்மை நோக்கி வேண்டும் போது தாங்கி என்றுமே ஆதரிப்பார். தம்மை நோக்கி வேண்டும் போது தாங்கி என்றுமே ஆதரிப்பார். மறந்திடாமல் நினைத்த தேவனை துதித்திடுவோம். மறந்திடாமல் தேவனை துதித்திடுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம். தேவ தேவனை போற்றுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம். துதிகள் எங்கும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். துதிகள் எங்கும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். துதிகள் எங்கும் ஏற்றியே பணிந்திடுவோம். கடந்த நாட்கள் எல்லாம் அவர் கண்ணின்மணி போல பாதுகாத்து உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டது போல அவரை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் அவர் நம்மை தாங்கி தப்புவித்து இந்நாள் வரைக்கும் நம்மளை மறவாதவர், நம்மளை கைவிடாதவர், அவருடைய உள்ளங்கைகளிலே நம்மை வரைந்து வைத்திருக்கிறார். இஸ்ரவேலை நான் உன்னை எப்படி மறப்பேன் என்று சொன்னவர், எபிராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன். இந்நாள் வரைக்கும் நம்மை மறவாமல் கைவிடாமல் அவருக்குள்ளாக நிற்கும்படியாக, நம்ம இந்நாள் வரைக்கும் ஜீவனோடு வாழும்படியாக, ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் பெருக பண்ணுகிற ஆண்டவர் நம்ம கூட இருந்து இந்நாள் வரைக்கும் நம்மை குறைவில்லாமல் அவர் நடத்தியிருக்கிறார். நல்ல தகப்பனை போல், நல்ல தாயை போல நம்மை ஆற்றி தேற்றி நடத்தினவர். ஒவ்வொரு நாளும் நல்ல கிருபைகளை கத்தர் கொடுத்திருக்கிறார். மகிமையானவைகளை கத்தர் செய்திருக்கிறார். இந்த 6 மாதம் அவர் நம்மை நடத்திய விதங்கள் ஆச்சரியமானவைகள். அவைகள் எண்ணி முடியாதவைகள், அவைகள் சொல்லி முடியாதவைகள். ஒரு நாளும் நம்மை மறவாதவர், எப்போது நம்மளை பாதுகாத்து நடத்துகிறவர், ஒவ்வொரு நாளும் நம்மை மகிமையினால் கனத்தினால் முடிசூட்டுகிற ஆவியானவர், மகிமையானவற்றை செய்கிறவர். தகப்பனு தாய் என்னை கைவிட்டாலும் என்னை ஒரு நாளும் கைவிடாத பரலோக தகப்பன், என்னை மறவாத பரலோக தகப்பன், இம்மட்டுமாக என்னை பாதுகாத்த பரலோக தகப்பன், இம்மட்டுமாக என்னை பலப்படுத்தினவர், என்னை போஷித்தவர், என்னை ஆதரித்தவர், எனக்கு துணையாக நின்றவர், என் கண்ணீரியாவை துடைத்தவர், வியாதியிலே விடுதலை கொடுத்தவர், நல்ல மருத்துவரானவர், நான் தனிமையான நேரங்கள் எல்லாம் என்னை விசாரித்தவர். நன்றி. அவர் என் கூட இருப்பதினாலே நான் எதை குறித்தும் கலங்குவதில்லை. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் சோத்திரத்தோடு கூட ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் என் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லப்பட்டது போல
அவரிடத்தில் தெரியப்படுத்தின எல்லா விதமான கவலைகளையும் எல்லா விதமான வேண்டுதல்களையும் அவர் கேட்டு அவைகளுக்கு பதில் கொடுத்தவரே நன்றி. கவலை இல்லையே, கலக்கம் இல்லையே, கவலை இல்லையே, கலக்கம் இல்லையே, கர்த்தர் கரம் பிடித்து கொண்டே, நான் கர்த்தர் கரம் பிடித்து கொண்டே, எதை குறித்தும் பயம் இல்லையே, எதை குறித்தும் பயம் இல்லையே, தினம் என்னே எத்தனை நம்பிக்கையோடு சொல்லுவே, எதை குறித்தும் பயம் இல்லையே, எதை குறித்தும் பயம் இல்லையே, தினம் என்னே எத்தனை நம்பிக்கையோடு நம்ம எதை குறித்தெல்லாம் கலங்கி கொண்டிருக்கிறோம், எதை குறித்தெல்லாம் பயந்து கொண்டிருக்கிறோம், நல்ல தகப்பனாக தாயாக அவர் நம்ம கூட இருந்து எல்லா விதமான பயத்தை நம்ம விட்டு நீக்குகிற. பயப்படாது, நான் உனக்கு துணை நிற்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்றது நம்ம கூட இருக்கிறோம். நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டியதில்லை, எதை நினைத்தும் கலங்க வேண்டியதில்லை. நம்மை நடத்துகிறவர் நம்ம கூட இருக்கிறார், நம்மை ஆதரிக்கிறவர் நம்ம கூட இருக்கிறார், நம்மை பலப்படுத்துகிறவர் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. கவலை இல்லையே, கலக்கம் இல்லையே, கவலை இல்லையே, கலக்கம் இல்லையே, கர்த்தர் கரம் பிடித்து கொண்டே, நான் கர்த்தர் கரம் பிடித்து கொண்டே, எதை குறித்தும் பயம் இல்லையே, எதை குறித்தும் பயம் இல்லையே, தினம் என்னேச நடத்துவீரே, தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேனா, தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல உம்மடியில் சாய்ந்து விட்டேனா, செய்த நன்மைகள் நினைக்கின்றேன், செய்த நன்மைகள் நினைக்கின்றேன், நன்றியோடு துதிக்கின்றேன், நான் நன்றியோடு துதிக்கின்றேன், கைவிடாத நாயனே, கைவிடாத நாயனே, கல்வாரி நாயகனே, எங்கள் கல்வாரி நாயகனே, தாய்மடியில் குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேனா, நம்பிக்கையோடு சொல்வோம், என் ஆத்துமாவை வாழ்மறந்த குழந்தையை போல அடக்கி அமரப்படினே என்று சொல்லப்பட்டது. சாய்ந்து விட்டேனா, தாய்மடியில் குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேனா, செய்த நன்மைகள் நினைக்கின்றேன், செய்த நன்மைகள் நினைக்கின்றேன், நன்றியோடு துதிக்கின்றேன், நான் நன்றியோடு துதிக்கின்றேன்,
தேவன் உனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு போவதில்லை. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை குட்டிகளை பட்டினி போடலாம். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். மறந்திடுவாரோ வெறுத்திடுவாரோ, மறந்திடுவாரோ வெறுத்திடுவாரோ, நம்பிக்கையை விட்டு விடாதே. நம்பினவர் கைவிட மாட்டார். உன் நம்பிக்கையை விட்டு விடாதே. நம்பினவர் கைவிட மாட்டார். உன் நம்பிக்கையை விட்டு விடாதே. நீ நம்பினவர் கைவிட மாட்டார். எத்தனை வந்த நம்பிக்கையோடு நான் நம்பினவர் ஒரு நாளும் கைவிடுவதில்லை. மனிதர்கள் எங்களை கைவிட்டாலும், எங்களுடைய ஐஸ்வர்யங்கள் எங்களை கைவிட்டாலும், எங்களுடைய ஞானம் எங்களை கைவிட்டாலும், எங்களை படைத்தவர் ஒரு நாளும் கைவிடுவதில்லை. ஆண்டவர், எங்களை அழைத்தவர் ஒரு நாளும் நீர் கைவிடுவதில்லை. நீங்கள் ஒரு நாளும் மறந்து போவதற்கு நீர் அநீதி உள்ள தேவன் அல்ல. ஆண்டவர், நீர் நீதி உள்ள நியாயாதிபதி. அப்பா, எப்போதும் நீர் எங்க கூட இருக்கிறவர். எங்களை பராமரித்து எங்களை ஆதரித்து நீர் சொன்னதை செய்கிற வரைக்கும் எங்களை கைவிட மாட்டேன். எங்களை தொடர்ந்து ஓட பண்ணுகிறவர், எங்களை நிலைநிற்க செய்கிறவரே நன்றி. தொடர்ந்து உங்க காரை எங்க கூட இருக்கட்டும். அப்பா, நீர் எங்களை நடத்துங்க, ஆதரித்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதா, ஆமென். வல்லவருடைய சுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட கால ஆராதனைகளுக்காக நன்றி. இந்த ஆராதனை ஆண்டையில் பார்க்குற ஒவ்வொரு படைகளுக்காக கர்த்தரை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஒரு வாரம் பாடல் ஆராதனை செய்தியை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறார்கள். என் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதி. இயற்கை கால சாதமை கரடு தடையெல்லாம் கிடைத்து வெடியாடு ஏற்காடு பங்குற மக்கள் ஆசீர்வதியும். உடைய நாமம் மைப்படட்டும். நான் இந்த சிறுவ நீங்கள் பெருகும்படியாய் உடைய வார்த்தையை சொல்ல வரித்து கர்த்தருடைய வார்த்தைகள் வெளிப்படட்டும்ப்பா. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆராதனையை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். தொடர்ந்து செய்தி குணப்பாடுற பாடலை கேட்டு கர்த்தருடைய நாம மகிமைக்கு ஆசீர்வதிக்கப்பட அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நாம் எல்லாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பாட்டினால் அவரை துதிப்போம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. தலை சாய்க்கும் கண்ணீரையா, மூளை கண்ணீரையா, தலை சாய்க்கும் கண்ணீரையா, மூளை கண்ணீரையா, ஏதென்னே வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல், மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே, மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே, பூமியின் தூளை போல்
சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டான். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. பெத்தே இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாற்றி. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாற்றி. இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவி. தகப்பன் தேசத்திற்கு திரும்பும் வரையிலும் என்னை காப்பாற்றுவி. செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவி. தகப்பன் தேசத்திற்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவி. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாற்றி. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாற்றி. பெத்தே இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல்லீரையா மூளை கல்லீரையா நான் நம்பி. தலை சாய்க்கும் கல்லீரையா மூளை கல்லீரையா. பெத்தே இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். உடைய நாமம் மகிமைப்படட்டும். பெரிய காரியம் கர்த்தருடைய ஆவியான பேசுவீராக. சங்கீதம் 84 11 12 வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் என் தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். சூரியனும் கேடகமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். சேனைகளின் கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருளுவான். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதீரான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இந்த கால வேளையில் நம்முடைய ஆண்டவர் கிருபையையும் மகிமையும் அருளுகிற தேவன். யாருக்கு? தேவனாய கர்த்தர். அவர் சூரியன் கேடகமானவர். இந்த நாட்களிலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட கிருபையும் மகிமையும் அருள். நாம் ஆண்டவராய கர்த்தரை அவரே நமக்கு சூரியனும் கேடகமாக அந்த முழு உலகமும் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லாவற்றையும்
வழிபட்டு ஒவ்வொரு மனிதனும் தனக்கு எதெல்லாம் பிரதானமாக தெரிகிறதோ தன்னை விட எது பலம் உள்ளதாக தெரிகிறதோ அதெல்லாம் மனிதன் தெய்வமாக வழிபட்டு தன்னோட வாழ்க்கையில் சிருஷ்டித்த தெய்வத்தை விட்டுட்டு சிருஷ்டிப்புகளை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. முழு உலகம் அதுதான். அநேக மக்கள் மத்தியில் காலகாலமாக இந்த சூரிய வணக்கம் என்று சொல்லுகிற, சூரிய நமஸ்காரம் என்று சொல்லுகிற உலகத்தில் பல மக்கள் சூரியனை வழிபடுகிற ஒரு பழக்க வழக்கங்கள் கடந்த நாட்களிலே முழு உலகத்தில் பல பகுதியில் இருந்தது. சூரியனை படைத்த ஆண்டவராகிய கர்த்தரை மறந்துவிட்டு படைக்கப்பட்டவைகளை அவர்கள் பணிந்து கொள்ளுகிற பழக்கத்துக்குள்ளே அவர்கள் கலந்து விட்டார்கள், தள்ளப்பட்டு விட்டார்கள். இந்த நிலையில தான் ஒவ்வொரு மக்களும் தன்னுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் பலமுள்ளதாக நினைக்கிறார்களோ அதெல்லாம் தெய்வமாக கருதி அதை வழிபட ஆரம்பித்து விட்டார்கள். எகிப்தியரை எடுத்துக்கொள்வோமானால் முதலைகளை தான் தெய்வமாக வழிபட்டு வந்தாங்க. பெலிசியரை எடுத்துக்கொள்ளும் வேட்டைக்காரர்களாக இருக்கிறதுனால, வேட்டைக்கு நாய்களை பயன்படுத்தினால அவர்கள் நாயை தெய்வமாய் வழிபட்டார்கள். இப்படி ஒவ்வொருவரும் ஒரு வழிபாட்டுக்கு நேராக உலக மக்கள் எல்லாமே அவரவர் எதெல்லாம் பிரதானமாக இருக்கிறதோ அது தெய்வமாக கருதி வழிபட்டு சிருஷ்டித்த தெய்வத்தை மறந்து சிருஷ்டிப்புகளை வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு மெய்ப்பனாக மேய்க்கிறல், ஆடு மாடு மேய்க்கிறது தான் தொழில். அப்போது அந்த மெய்ப்பர்களாக இருக்கிறதுனால அவர்கள் சில நேரத்தில் ஆடு மாடுகளை, அந்த கன்று குட்டிகளை அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு வழிபாட்டுக்கு நேராக தான் அவர் மெய்ப்பராக இருக்கிறனால தான் ஆரோன் மோசை போய் 40 நாள் மலைக்கு, சீனாய் மலைக்கு சென்றவர் வரலன்னு எங்களை வழிநடத்த தெய்வம் எனக்கு அடையாளம் காமின்னு சொல்லி ஆரோன்ட்ட சண்டை பிடிச்சி அவர் பொன்கட்டு விட்டியை செய்துட்டான். அதனால் மக்கள் குடித்து வெறிச்சு பலவிதமான தேவனுக்கு விரோதமான பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி அவர் தன்னோட வாழ்க்கையில் எதெல்லாம் பிரதானமாக நினச்சாங்களோ அதெல்லாம் தெய்வ வழிபாடாக கருதி மக்கள் சிருஷ்டித்த தெய்வத்தை மறந்து சிருஷ்டிப்பை தொழுது கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி உலக மக்கள் எல்லாமே இந்த சூரிய வெளிச்சத்தினாலே எல்லா பயிர்களும் தாவரங்களும் விளைகிறது, அதனால அறுவடை கிடைக்கிறது, அதனால் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்று சொல்லி முழு உலகத்திலையும் சூரியனை தெய்வமாக வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி எரேமியா எசேக்கியேல் கூட இஸ்ரேல் மூப்பர்கள்லாம் இப்படிப்பட்ட அருவருப்பான காரியங்களை செய்து வரான்னு சொல்லி எரேமியா எசேக்கியேலை கொண்டு கர்த்தர் எச்சரிச்சிருக்கிறார். மறைமுகமான இப்படிப்பட்ட அருவருப்புகளை செய்து வந்திருக்கிறாங்க. அதை ஆண்டவர் எச்சரித்து அவங்களுக்கு தீர்க்கதரிசியாக எரேமியா, ஏசாயா, எசேக்கியேல் மூலமாலாம் எச்சரிச்சிருக்கிறார். அவங்களோட மறைமுகமான அந்த வழிபாடுகளை குறித்து ஆவியானவரே எசேக்கியேல் மூலமாக இந்த ஜனங்களுடைய அருவருப்பை பாருன்னு சொல்லி எசேக்கியேலை தரிசனத்துக்குள்ளே கொண்டு போய் அவங்க செய்த அருவருப்பாகிய சூரிய கடவுள்ங்கிற ஒரு வழிபாட்டை, இப்படிப்பட்ட ஒரு ரகசியமான சொன்ன வழிபட்டு வர என்று கர்த்தர் தீர்க்கதரிசனை கொண்டு எச்சரித்து புத்தி சொன்னார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் முழு உலகமும் எல்லா மக்களும் இப்படிப்பட்ட சிருஷ்டிப்பை தொழுது வழிபட்டு கொண்டிருக்கிற காலத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் மாத்திரம் கர்த்தரே ஆண்டவர், அவர் தான் எங்களை சிருஷ்டித்த தெய்வந்தான் எங்களுக்கு ஆண்டவர் ரட்சகர் என்று சொல்லி தேவனாகி கர்த்தரை வழிபட ஆரம்பித்தாங்க, அவரை மகிமைப்படுத்த ஆரம்பித்தாங்க. திராட்சை பல அறுவடை காலத்தில் அவர்கள் அந்த அந்த அறுவடைகளெல்லாம் தேவாலயத்தில் கொண்டு வந்து வச்சுட்டு, எங்கள் தேவனாய் கர்த்தரே, கர்த்தாவே நீரே எங்களுக்கு சூரியனும் கேடகமானவர் என்று சொல்லி இந்த பாடலை பாடுவார்களாம். தேவனாய் கர்த்தர் சூரியனும் கேடகமானவர் என்று சொல்லி அந்த அறுவடையை அறுத்து தேவாலயத்தில் வைத்து அந்த நேரம் தேவனை துதிப்பார்களாம். எங்கள் தேவனாய் கர்த்தர் ஒருவரே எங்களுக்கு சூரியனும் கேடகமானவர். அவரால் அந்த சூரியன் அந்த ஒளியை பிரதிபலித்து உழவு நன்மைகள் ஆசீர்வாதங்களை கொண்டு வருவதற்கு எங்கள் தேவனாய் கர்த்தர் தான் அந்த சிருஷ்டிப்பின் மூலமாய் நம்ம நன்மை அருளுகிறார் என்று தேவனை மகிமைப்படுத்துவார்களாம்.
முழு உலகமும் சிருஷ்டிப்பை வழிபட்டு கொண்டிருக்கிற காலங்களில் இஸ்ரேல் ஜனங்கள் மாத்திரம் தேவனாய் கர்த்தர் தான் ஆண்டவர், அவர் ஒருவரை தான் வழிபடுவோம் என்று பழைய ஏற்பாட்டின் காலத்தில் சீலவும் என்ற இடத்துல இருந்த அந்த ஆலயத்தில் அவர் ஒரு ஆசரிப்பு கூட இருந்தது, உடன்படிக்கை பெட்டி இருந்தது. இரு பக்கம் மலைகள் இருக்கும், இது மட்டும் சமதள பரப்பில் இருக்கும். டோட்டலாக அங்கேருந்து பார்க்கிற பொழுது அதை சுற்றிலும் மலைகள் சூழ்ந்திருக்கிறது போல நடுவில் தேவாலயம் இருக்கிறதும் உடன்படிக்கை பெட்டி உள்ள அந்த இடத்துல ஜனங்கள் எல்லாம் போய் ஒருமித்து அங்கே தேவனை பலி செலுத்துகிற காலங்கள் வரும்போது பெரிய இயற்கையாகவே தேவனுக்காக ஆண்டோட சமூகத்தில் இந்த ஆலயத்துக்காக அமைக்கப்பட்ட அந்த ஒரு சிருஷ்டிப்பின் தேவன மகிமையே அதை பார்க்க முடியும். இன்றைக்கும் அந்த சீலவோங்கிற இடத்துல போகும்போதெல்லாம் தேவ பிரசன்னத்தை இஸ்ரேல் தேசத்துக்குள்ளே போனால் அந்த சீலவோம் தேவாலயம் இருக்கிற இடத்துல உடன்படிக்கை பெட்டி வைக்கிற இடத்துக்குலாம் போவாங்க. அண்ணாள் ஜெபிச்ச ஜெபத்தில் அந்த இடத்துல ஒரு தேவ பிரசன்னத்தை இருக்கிறத அனுபவித்து தான் கடந்து வருவாங்களாம். இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் உள்ளவர்களாக இஸ்ரேல் ஜனங்கள் கர்த்தரை மாத்திரம் வழிபட்டாங்க. எங்கள் தேவனாய் கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். அவர் ஒருவருக்கு மட்டும் அவர் கற்பனைகளை சட்டத்திட்டங்களை கை கொண்டு அவருக்காகவே வாழ தன்னை அர்ப்பணித்தார்கள். இதை கண்ட உலக மக்களுக்கும் இவங்கள் மாத்திரம் என்ன இந்த மாதிரி எங்கள் தேவனாய் கர்த்தர் தான் ஆண்டவர் என்று அவர் ஒருவரை மட்டும் வழிபடுகிறார்கள், நம்முடைய பழக்க வழக்கங்கள் அவ்வளோ பல வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி இஸ்ரேல் ஜனங்களை இன்னும் அவரை விரோதித்தார்கள், பகைத்தார்கள். இஸ்ரேல் தேசம் பெரிய செழிப்பாக பலவிதமான நீரூற்றுகள், செழிப்பு வாய்ந்த நல்ல ஒரு விவசாய விளைச்சல்லாம் அமோகமாக இருக்கிறது. ஆனால் சுற்றியுள்ள மற்ற அரபு நாடுகள் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் வறட்சி. கலியிலே சுற்றிலும் மலைகள் இருக்கும், அங்கேருந்து நீர் ஊற்று தண்ணீர்லாம் அந்த கடலில் கலக்கிறதுனால அந்த கலியிலே கடல் தண்ணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாக இஸ்ரேல் தேசம் இருந்தது. அந்த தேசத்தினுடைய மேன்மைக்கும் சகல சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களுக்கு காரணம் எங்கள் தேவனாய் கர்த்தர் ஒருவரே என்று சொல்லி ஒவ்வொரு அறுவடை காலங்களிலும் அந்த அந்த அறுவடை காலத்தில் தேவனாய் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற பாடல் தான் எங்கள் தேவனாய் கர்த்தர் சூரியனும் கேடகமானவர் என்று பாடி தேவனை மகிமைப்படுத்துவார்களாம். அது அறுவடை காலத்தில் பாடுகிற விசேஷமாய் அந்த திராட்சை பழ அறுவடை காலம். திராட்சை பழம் அங்கே திராட்சை இங்கே பயிர் செய்து அறுவடை செய்யணும்னா அதிகமான குளிர் இருக்கக்கூடாது, அதிகமான வெயில் இருக்கக்கூடாது. அப்போது மிதமான குளிர் மிதமான வெயில் இது நடுவில் தான் திராட்சையை பயிரிட்டு அறுவடை செய்ய முடியும். இதில் எந்த அளவு கூடினாலும் அந்த அறுவடை சேதமாயிடும், அந்த விளைச்சல் சேதமாயிடும். இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் உள்ள தேசத்தில் தான் திராட்சை அதிகமான விளைச்சல் அமோகமான அறுவடை. இப்படிப்பட்ட ஒரு தேசத்தில் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்கு அளவே இல்லை. ஒரு மகிமை நிறைந்த ஒரு தேசமாக மற்ற தேசங்கள்லாம் பொறாமைப்படுகிற அளவுக்கு அந்த தேசம். காரணம் அவர்கள் எப்பொழுதுமே தேவனாய் கர்த்தர் ஒருவருக்கு தான் அவங்க ஆராதனை செய்வாங்க, அவர் ஒருவரை மாத்திரம்தான் வழிபடுவார்கள். அந்த ஒரு மகிமையை அந்த தேசத்துக்கு வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்தபடியே ஆசீர்வதித்து தந்தார். இன்றைக்கு போனாலும் நம்ம இஸ்ரேல் தேசத்தினுடைய செழிப்பான பகுதியை, ஒரு வளர்ச்சியை, ஒரு ஆசீர்வாதமான ஒரு தேசத்தை நம்ம கண்கூட பார்க்கிறோம். இதை பார்க்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இன்றைக்கி நாம் கர்த்தருடைய சமூகத்தில் தியானிக்கிற வேத பகுதி எங்கள் தேவனாய் கர்த்தாவே சூரியனும் கேடகமானவர், அவர் கிருபையும் மகிமையும் அருளுகிறவர். ஸ்தோத்திரம். கிருபை என்பது ஒரு தகுதி இல்லாதவனுக்கு தேவன் அவனை தகுதிப்படுத்துறதுக்கு பேர் தான் கிருபை. அப்போ ஒரு தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்துறது தேவனுடைய கிருபை தான். அந்த கிருபையை பெற்றுக்கொள்கிறோம் தேவன் மேல் இருக்கிற விசுவாசத்தினாலே. எங்கள் தேவனாய் கர்த்தரால தான் இவ்வளவு ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கிறது. அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட உலகம் ஒவ்வொரு நன்மை எங்கள் தேவனாய் கர்த்தரால தான் எங்களுக்கு கிடைக்கும். அவர் ஒருவர் தான் எல்லாவற்றுக்கும் ஆசீர்வாதத்திற்கு மூல காரணர் என்று விசுவாசிக்கிறதுனால உண்டாகிறது கிருபை. அந்த கிருபை தான் நம்மளை தகுதிப்படுத்தினது. ஒரு நீதிமானா தகுதிப்படுத்த நம்முடைய பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக
நம்முடைய மீறுதலுக்காக மரித்தவர் நம்ம நீதிமானாக்க 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். நாம் அடைய வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு நம்மளை மீட்டெடுத்தது அவர் நம்ம மேல் வைத்த கிருபை. அவரை விசுவாசிக்கிறதுனால, அவர் அந்த விசுவாசத்தினால தேவன் நமக்கு கிருபையை தந்து அந்த கிருபையினாலே நம்மளை தகுதிப்படுத்துகிறார். அந்த கிருபை தான் நம்மளை நீதிமானாக்குது, பரிசுத்தமாக்குது. கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர் என்று சொல்லுகிறார். நான் தேவனை விசுவாசிக்கிறேன். எனது பாவத்திற்காக மரித்தவர், நான் அடைய வேண்டிய தண்டனை ஏற்றுக்கொண்டவர், எனக்காக அவர் தண்டிக்கப்பட்டவர், எனக்காக அடிக்கப்பட்டவர், எனக்காக சிலுவையில் மரித்தவர், அவர் என்னை நீதிமானாக கொண்டாட உயிரோடு ஜீவிக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன்ல. அதனால் அவர் அந்த கிருபையை மேலே வச்சிருக்கிறார். அந்த கிருபை தான் என்னை நீதிமானாய் தகுதிப்படுத்தினது. என்னை பரிசுத்தமாக வாழ்வதற்கு அந்த கிருபை எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது. உண்மையாய் வாழ்வதற்கு அந்த கிருபை எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது. நான் தேவனை விசுவாசிக்கிறதுனால அவர் அந்த கிருபையினாலே என்னை தகுதிப்படுத்தி உண்மையுள்ளவனாக, ஒழுக்கமுள்ளவனாக, பரிசுத்தமுள்ளவனாக வாழ்வதற்கு அந்த கிருபை எனக்கு சப்போர்ட் பண்ணுகிறது. ஒரு தகுதி இல்லாத இடத்துல நம்மளை தகுதிப்படுத்துறது, பலனற்ற நேரத்தில் அந்த பலனை தருகிறது அந்த கிருபை. அப்போது ஒரு மனிதனை தேவன் அந்த தகுதிப்படுத்துறது அவருடைய கிருபையினால். தேவனை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் தம்முடைய கிருபையை தருகிறார். அந்த கிருபை நம்மளை தகுதிப்படுத்துகிறது. அந்த தகுதிப்படுத்தப்பட்ட பிறகுதான் மகிமையை அருளுகிறார். அந்த மகிமை என்றாலே எபிரேய வார்த்தையில் அது வேதம் சொல்லுகிறது. அந்த வார்த்தைக்கு காவோட் அப்படின்னா எடைன்னு அர்த்தம், வெயிட். இல்லைன்னா அதற்கு இன்னொரு வார்த்தை க்ளோரி, மகிமை. அப்படின்னா ஒரு பணம் வச்சிருக்கிறாருன்னா அவர் ரொம்ப வெயிட்டான பார்ட்டிங்க, ஒரு செல்வாக்கு நிறைந்தாலும் அந்த வெயிட்டுங்கணும். அப்போ இந்த இடத்துல மகிமை அப்படிங்கிறது வார்த்தைக்கு அப்படின்னா அது ஒரு எடை. அப்படின்னா தேவன் சகல சம்பூரணமும் காரணம் உள்ளவர் அர்த்தம். அப்போது தேவன் நம்மளை அவருடைய பிள்ளையாக தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு அவரை விசுவாசிக்கிறதுனால அவர் கிருபையை தந்து தகுதிப்படுத்துகிறார். அந்த தகுதியை பெற்ற உடனே நமக்கு மகிமையை கொடுக்கிறார், மகிமையை அருளுகிறார். அவர் கிருபையை அருளுகிறார், அடுத்து மகிமையை அருளுகிறார். கிருபை தேவன் மேலே இருக்கிற விசுவாசத்தினால் அந்த கிருபையை தருகிறார். அந்த கிருபை நம்ம அவருடைய பிள்ளையாக அவருடைய சித்தத்திற்கு, அவருடைய நடத்துதலுக்கு, அவருடைய ஆசீர்வாதத்திற்கு நம்மளை தகுதிப்படுத்துது. அந்த தகுதி நம்மை அவர் மகிமைக்குள்ளே கொண்டு செல்கிறது. அந்த மகிமைங்கிறது என்ன? அவருடைய சகல சம்பூர்ண ஆசீர்வாதங்களையும் நம்மளை சுதந்தரிக்க வைக்கிறது. சகல சம்பூர்ண ஆசீர்வாதங்களை நிறையப்பட்டவனாக நான் அனுபவிக்கிற சகல நன்மைகளை சம்பூர்ணமாக கொடுக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய நம்பிக்கை. அப்போ அந்த மகிமை என்பது என்ன? சகல சம்பூர்ணமும் நிறையப்பட்டவர் அர்த்தம். அப்போ இந்த 40 வருஷமாக இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தரத்தை நடத்தினார். அவர் சகல சம்பூர்ணமான ஆண்டவர். ஜனங்களுக்கு நல்ல அப்பத்தை கொடுத்தார், மன்னாவை கொடுத்தார். தூதர்கள் சாப்பிட்ற சாப்பாடு 40 வருஷம் மன்னா குறையல. அடுத்து அவங்களுக்கு தண்ணீர் தாராளமாக கிடைச்சது. ரெண்டாவது அவங்களுக்கு நல்ல இறைச்சி கொடுத்தார், அவங்களுக்கு தாராளமாக திருப்தியாக. போட்ட வஸ்திரம் 40 வருஷமும் பழமையாக போல. அங்கே போட்ட செப்பல் அவங்க வளர வளர செப்பல் வளர்ந்துருக்கு, பழமையாக போகலை. பகலில் மேக ஸ்தம்பமாக கிட்டத்தட்ட 20 லட்சம் மக்களுக்கு ஒரு நிழல் தர அந்த மேகமானது மகிமைக்குள்ள அந்த கொடூரமான வெயில் சேதமில்லாமல் பாதுகாக்கிற ஒரு மேகமாக, ஒரு நிழல் கொடையாக அவர்களை பாதுகாத்து வந்திருக்கிறது 40 வருஷ காலம். இரவிலை வெளிச்சம் கொடுக்க அவங்களுக்குலாம் இஸ்ரேல் ஜனங்கள் வீட்டில் எந்த ஒரு சன்னலும் வைக்க மாட்டாங்க, திரை தான் போடுவாங்க. வெளிச்சம் தேவனா திரையை நீக்கி விடுவாங்க. அந்த மகிமையின் மேகம் வெளிச்சமாக அவங்களுக்கு கொடுக்கும். இல்லை இரவு நித்திரை போகிறாங்க அப்படின்னா வெளிச்சம் வேண்டான்னா அந்த திரையை போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிடுவாங்க. இப்படி தான் இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கை கூடாரங்கள்லாம் இப்படிப்பட்ட ஒரு மகிமையினாலே, சகல சம்பூரணத்தினாலே இஸ்ரேல் ஜனங்களை வனாந்தரத்தில் அவர் கிருபையும் மகிமை அருளினார் என்று வேதம் சொல்லுகிறது. இதை கேட்குற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே,
கிருபையினால் தகுதியாக்கப்பட்ட நம்ம தேவன் மேலே விசுவாசம் வச்சோம். அவர் கிருபையை தந்து நம்மளை தகுதிப்படுத்தினார். வாழ தகுதியற்றவர்கள் பரிசுத்தமாய் வாழ, உண்மையாய் வாழ, ஒழுக்கமாக வாழ, தேவனுக்கு பிரியமாய் வாழ, இந்த தகுதியெல்லாம் அவர் கிருபையாக தந்திருக்கிறார். அந்த கிருபையினால் நம்ம தகுதியாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த தகுதி நமக்குள்ள ஒரு மகிமைக்குள்ள வேணும். அந்த மகிமையை பெற்றுக்கொள்ள உதவி செஞ்சது. அந்த மகிமை என்பது என்ன? சகல சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களை நிறையப்பட்ட ஆண்டவரால் சகல ஆசீர்வாதங்களும் சுதந்திரிக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த செய்தியை கேட்குற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தவர். ஆபிரகாமும் ஆண்டவர் அழைப்பதற்கு முன்னதாக சூரியன் தான் நமஸ்கரித்தார் என்று வேதம் சொல்றார். அதுக்கு அப்புறத்தில் தேவர்கள், எமோரியர்கள் இப்படியெல்லாம் வழிபட்ட ஒரு விக்கிர வழிபாட்டை சேர்ந்த ஒரு மனிதனை கர்த்தர் அழைத்தார். வேதம் சொல்லுது மகிமையின் தேவன் அவர் அழைத்தார். இந்த செய்தி கேட்குற ஒருவரும் அழைக்கப்பட்ட அழைப்பு தேவன் மகிமையின் தேவனாக அழைக்கப்பட்டார். ஊருகிற கல்தேரிய பட்டணத்தை விட்டு வந்த ஒரு தனி மனிதனை கர்த்தர் அழைத்த போது அவன் வரும்போது ஒரு அடி நிலமோ ஒரு பிள்ளையோ இல்லை. ஆனால் அவனுடைய அழைப்பு மகிமையின் அழைப்பு. அப்படின்னா அவர் ஆபிரகாமுக்கு கிருபையும் மகிமை அருளுகிற தேவனாக, ஒரு விக்கிர வழிபாட்டுக்காரனாக வாழ்ந்த அந்த மனிதனை தேவன் தம்முடைய கிருபையை தந்து, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அந்த விசுவாசம் கிருபையை தந்து அவன் அவருடைய பிள்ளையாய் தகுதிப்படுத்தி அந்த மகிமைகளை கொண்டு வந்தது. அந்த மகிமை என்ன செஞ்சது? ஆபிரகாமுக்குள்ளே வாக்குத்தத்தம் பண்ணப்படி ஒரு குழந்தையை கொடுத்தது. ஒரு அடி நிலம் இல்லாத அவனுக்கு கால் வைக்கிற இடத்தை, அந்த தேசத்தை சொந்தமாக்கி தருவேன்னு சொன்னவர் இன்னைக்கு இஸ்ரேல் நாடு ஒரு பெரிய தேசமாக, ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஒரு பெரிய தேசமாக, அவருடைய சந்ததி ஆபிரகாம் சந்ததியாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எல்லாருமே ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஆசீர்வாதத்தை உடன் சுதந்திரவாளியை கத்தராம எல்லாத்தையும் தகுதிப்படுத்தி இருக்கிறார். இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலையும் எங்கள் தேவனாய் கர்த்தர் சூரியம் கேடகமானவரே என்று யாரெல்லாம் அவரை நாம் வழிபட்டு ஆராதிக்கிறோமோ, நீரே எங்களுக்கு சூரியனுக்கு கேடகமானவர், நீரே எங்களுடைய ஆண்டவர், நீரே எங்களை இரட்சகர், இவ்வளவு ஆசீர்வாதங்களும் ஆண்டவர் நிறைய பெற்ற எங்கள் தேவனாய் கர்த்தாவே, நீர் ஒருவரே எங்களுக்கு ஆண்டவர் இரட்சகர் என்று தன்னை அர்ப்பணித்து வாழுகிற பிள்ளைகள் வாழ்க்கையில் கிருபையும் மகிமை அருளுகிற கர்த்தர் ஆபிரகாம் வாழ்க்கையில் அந்த கிருபையும் மகிமை அருளினால இன்றைக்கு எல்லாரும் இயேசு விசுவாசித்த ஒவ்வொருவரும் நாம் எல்லாரும் ஆபிரகாமின் பிள்ளைகளாக, உலகமெங்கு பல கோடி மக்கள் இந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை சுதந்திரவாளிகளாக நம்ம எல்லாரும் வாழக்கூடிய ஒரு தகுதியை நாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மகிமையின் தேவன் என்னை அழைத்தார் என்று சொல்லப்பட்டபடி அந்த மகிமையின் தேவன் அழைத்ததினாலே சகல சம்பூர்ண ஆசீர்வாதங்களுக்கும் அவர் சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களை ஆபிரகாம் பெற்றது போல இந்த சந்ததியாக இருக்க நாம் எல்லாரும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு பிதாக்களின் தேவனாய் கர்த்தாவே, பிரஜாதிகளாக இருந்த நமக்கும் ஆவிக்குரிய இஸ்ரவேலராக இருக்கிற நமக்கும் சகல விதமான சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தினாலே அவர் கிருபையினாலும் மகிமையினாலும் நம்ம முடிசூட்டி வைத்திருக்கிறார். அக்கிரமங்களை பாவங்களால் மறித்த நம்முடைய வாழ்க்கையை கிருபையினால் ரட்சித்து அவருடைய மகிமையினால் நம்ம முடிசூட்டி வைத்திருக்கிறார். இன்னைக்கு கிருபையும் மகிமையும் நமக்கு அருளின கர்த்தர் கழுகு சமானமாய் வாழ்கிற வயதாக மாற்றி வைத்திருக்கிறார். தலைமுறை தலைமுறைக்கு அவருடைய இரக்கத்தை நமக்கு காண்பித்து வருகிறார். இந்த செய்தியை கேட்கிற தேவனுடைய வாழ்க்கையில் மகிமையின் தேவனாய் கர்த்தர் ஆபிரகாம் அழைத்து அவன் ஆசீர்வதித்த அவன் சந்ததியே இந்த பூமியில் வம்சமெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று வாக்குத்தத்தம் பண்ணினவர். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டின் காலத்தில் வாழுகிற நாம் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் மீட்கப்பட்டு அவருடைய சொந்த ஜனமாக, அவருடைய பிள்ளையாக, அப்பா பிதா அழைக்கப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்ற நாம் எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த வாக்குத்தத்தம் பண்ணின ஆசீர்வாதங்களுக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறோம். இதை கேட்குற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் கிருபையும் மகிமை அருளுகிற கர்த்தர். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதீரார். கிருபையும் மகிமையும் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் போது நம்முடைய ஜீவியம் உத்தமமான வாழ்க்கையாய் மாறிவிடுகிறது.
அந்த உத்தம வாழ்க்கைக்கு, இந்த உத்தமமான ஜனமாய் வாழ்வதற்கு அந்த கிருபையானது நம்மளை தகுதிப்படுத்தி ஒரு மகிமையான வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்துடுது. தேவனுடைய சகல சம்பூர்ணமும் நமக்குள் வாசம் பண்ணுகிற ஒரு பெரிய பாக்கியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம். அதனால அவருடைய சகல சம்பூர்ணமான அவருடைய சுபாவங்கள், அவருடைய ஆசீர்வாதம் நம்மளை உத்தம வாழ்க்கைக்கு நேராக நடத்தி செல்கிறது. அப்போது எல்லா நன்மைகளுக்கும் நம்ம பாக்கியவான்களாக சுதந்திரிக்கிற கொடியோட கர்த்தர் மாற்றி விடுகிறார். இதை கேட்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த செய்தியின் மூலமாய் கிருபையும் மகிமையும் அருளுகிற தேவன் உங்களுக்கு எனக்கும் கிருபையும் மகிமை அருளி உத்தமமாய் நடக்க வைத்து நமக்கு நன்மை அள்ளி தருகிறார். ஏராளமான ஆவிக்குரிய நன்மைகளை, சரீர நன்மைகளை, பொருளாதார எல்லாவற்றையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற தேவன். தீமோத்தேயு அப்போஸ்தலன் பவுல் சொன்னது போல, நிலையற்ற ஐஸ்வர்யத்தை நம்பிக்கை வையாமல் உலகத்தில் நீங்கள் ஜீவனை பண்ணுவதற்கு நிலையற்ற ஐஸ்வர்யத்தை நம்பிக்கை வைக்காதீங்க. நாம் அனுபவிக்கிற சகல நன்மையும் சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிறது தான் மகிமையும் கிருபையும் மகிமை அருளுகிற வாழ்க்கையில் இருக்குது, பெற்றுக்கொள்ளுகிற வாழ்க்கையில் இருக்கிறது. நாம் அணுகிற சகல நன்மையை சம்பூரணமாக பெற்றுக்கொள்ளணும்னா கிருபையும் மகிமை அருளுகிற தேவ கரத்தின் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. யாரெல்லாம் எங்கள் தேவனாய் கர்த்தர் சூரியனுக்கு இடகமாய் இருக்கிறார் என்று அவரை மகிமைப்படுத்துகிறீர்களோ, அவர் வாழ்க்கையிலெல்லாம் கிருபையும் மகிமை அருளி உத்தமமான வாழ்க்கைக்கு நேராய் நடத்தி நன்மையை சுதந்திரிக்க வைக்கிறார். இந்த செய்தியின் மூலமாய் ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். அந்த தகப்பன் வீட்டை விட்டு, சொந்த ஜனத்தை விட்டு, இனத்தை விட்டு நான் காண்பிக்க தேசத்துக்கு போ என்று அழைத்தவர், அந்த மகிமையின் தேவனுடைய அழைப்பை பெற்றவன் வாழ்க்கையில் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டவர், வாக்குத்தத்தம் பண்ணின ஈசாக்கை சுதந்திரமாய் பெற்றுக்கொண்டவர். அந்த மகிமையினாலே வாழ்க்கையில் கர்த்தர் ஆசீர்வாத சகல சம்பூர்ண ஆசீர்வாதத்திற்கும் அவர் சுதந்திரவாளியாக மாற்றி அவன் உத்தம வாழ்க்கைக்கு நேராக திருப்பி இந்த பூமியில் இருக்கிற வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்ற வாக்கு தத்தத்திற்கு மூல காரணமாக கர்த்தர் உயர்த்தினார். இந்த செய்தியை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு ஜாதி பெண்ணாக இருந்த ரூத்தை கர்த்தர் அழைத்தார். ஜென்ம தேசத்தை விட்டு இஸ்ரவேல் தேவனை செற்றின் கீழே வந்தவர், மகிமை தேவனாய் கர்த்தராலே அவளுக்காக ஒரு போவாச ஆயத்தம் பண்ணி காத்திருக்க வைத்து ஒரு ஜாதி பெண்ணாய் இருந்த அந்த ரூத், அவன் இஸ்ரவேல் தேசத்தின் ராஜாவுட்டு பிள்ளையாக சுதந்திரவாளியாக உள்ளே நுழைந்து அந்த சந்ததியில் கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு மகிமையான வாழ்க்கையை சுதந்திரித்து கொண்டான். அப்படி ஒவ்வொருவரையும் சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்தேன், ஒரு மெய்ப்பனாக வாழ்ந்து கொண்டிருந்தேன். தாவீது வாழ்க்கையிலையும் தேவன் மேல் வைத்துக்கிற அந்த விசுவாசத்தினாலே அவன் தேவனுடைய சந்ததியாக மாத்திரமல்ல, அந்த விசுவாசத்தினாலே அந்த கிருபையை பெற்றுக்கொண்டவன் தேவன் அவனை தகுதிப்படுத்தினார். ஒரு ஆடு மேய்க்கிற அரசனாக தகுதிப்படுத்தி வாழ்க்கையில் உண்மையுள்ளவனாக உருவாக்கி உத்தம வாழ்க்கைக்கு நேராக திருப்பி அந்த தாவீது சந்ததியில் இயேசு ராஜாவாக பிறக்கிறார். தாவீது சந்ததிக்கு என் கிருபையை விளக்கவில்லைன்னு சொன்னார். அந்த தகுதி இழக்க மாட்டான் அப்படின்னார். அந்த கிருபை அவனை தகுதிப்படுத்தி மகிமையின் சிங்காசனத்தில் இயேசு பிறந்தார். இந்த செய்தியை கேட்குற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எங்கள் தேவனாய் கர்த்தாவே சூரியனுக்கு இடகமானவர் என்று யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ அவங்க வாழ்க்கையில் கிருபையும் மகிமையை அருளி உத்தம வாழ்க்கைக்கு நேராய் நடத்தி உங்களுக்கு நன்மையை வழங்குகிற தேவனாய் இருக்கிறார். அவரை விசுவாசிக்கிற பொழுது கிருபையை தருகிறார். அந்த கிருபை அவருடைய பிள்ளையாய் வாழ நம்மை தகுதிப்படுத்துகிறது. அந்த தகுதி தேவ மகிமையை சுதந்திரிக்க வைக்கிறது. அந்த மகிமையின் வாழ்க்கை உத்தமத்துக்கு நேராய் நடத்துகிறது. அந்த உத்தம வாழ்க்கை அநேக ஆசீர்வாதங்களை, உத்தமனுக்கு கர்த்தர் துணை, உத்தமமாக நடக்கிறவனுக்கு நன்மையை வழங்குகிற தேவன்,
உத்தமமாய் இருக்கிற கர்த்தர் கேடகமாய் இருக்கிறார். இதை கேட்குற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சகல நன்மைகளை சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் நமக்குள்ள வாசமாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட மகிமையை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த செய்தியின் மூலமாய் கிருபையும் மகிமையை அருளுகிற கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. எங்கள் தேவனாய் கர்த்தர் தான் சூரியனும் கேடகமானவர். அவரால் தான் முழு உலகமும் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறது. ஆகையினாலே சிருஷ்டி கர்த்தரை மாத்திர தொழுது சேவியுங்க, சிருஷ்டிப்பை அல்ல. தேவனை தேவன் என்று அறிந்திருந்தும் நமஸ்கரியாமல் ஸ்தோத்தரியாமல் இருந்தால் உங்கள் உள்ள இருள் அடைந்து விடும். உங்கள் தேவனாய் கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்க. அப்பந்த நீர் ஆசீர்வதித்து வியாதியை உங்களை விட்டு விலக்குவார். உங்களுடைய நன்மைகளை, உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம், படிப்பு, பட்டம், எல்லாமே, வீடு, ஆஸ்தி எல்லாமே கர்த்தரால் தான் வருகிறது. அதான் உண்மை. அதை விசுவாசிக்கிற உங்கள் வாழ்க்கையில் கிருபையை தருகிறார். அந்த கிருபை உங்கள் வாழ்க்கையில் தேவ பிள்ளையாய் வாழ, அவருக்கு பிரியமாக வாழ தகுதிப்படுத்துகிறது. அந்த தகுதியை பெற்றுக்கொண்ட உடனே அவர் மகிமையை அருளுகிறார். அந்த மகிமை சகல சம்பூரணமான ஆசீர்வாதங்கள் A to Z உங்கள் வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு சுதந்திரமாய் பெற்றுக்கொள்வதற்கு அந்த மகிமையின் தேவன், தேவனுடைய மகிமையை நம்மை வழிநடத்தி அந்த உத்தம வாழ்க்கைக்கு நேராய் நம்மளை உருவாக்கி எல்லா நன்மைகளையும் பெற்று நித்திய வாழ்க்கைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும். இந்த செய்தியின் மூலமாய் கிருபையும் மகிமையை அருள வேண்டுமா? உத்தமமாய் நடந்து நன்மையை பெற்றுக்கொள்ளணுமா? இன்றைக்கே சொல்லுங்க, எங்கள் தேவனாய் கர்த்தர் சூரியனும் கேடகமானவர். நல்ல பிதாவே நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவனாய் கர்த்தர் ஒருவரே முழு மனுக்குலத்திற்கும் சகல ஆசீர்வாதங்களுக்கும் காரணமுள்ளவர் என்பதை விசுவாசிங்க. அவர் கிருபையை கொடுத்து உங்களை தகுதிப்படுத்துவார். அந்த தகுதி தேவ மகிமையை கொண்டு வந்து அவருடைய சகல சம்பூர்ண ஆசீர்வாதங்களுக்கும் உங்களை சுதந்திரவாளியாக மாற்றி அதிலே உத்தமமாய் நடந்து எல்லா நன்மைகளை சுதந்திரித்து நித்திய ஜீவனுக்கு நேராய் நம்மளை ஆயத்தப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவில் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தாவாகி தேவன் அன்பும் பரிசுத்தானி பாதுகாப்பு பராமரிப்பும் இயேசு கிறிஸ்து அருளைத்திருந்து காப்பதாக. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதித்தாரே. கர்த்தர் ஆசீர்வதிக்க கடவுள் முகத்தை பிரசன்னமாக்க கடவுள். அல்லேலூயா, அல்லேலூயா.